الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. وقال أيضا: إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க ஏற்பட்ட எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வில் எல்லா நனவுகளையும் அல்லாஹ் நிரப்பமான முறையிலே, நிரந்தரமான முறையிலே அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் நிரந்தரமான முறையிலே அல்லாஹ் துடை தெரிந்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 3 அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே நடைபெற்ற நிறைய தடைகளை நாம் பார்க்கின்றோம். மார்க்க ரீதியாக பார்க்கும் நேரங்களிலே நிறைய தடைகள் ஏற்பட்ட ஒரு காலங்களாக இந்த மாதத்திலே அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த தடைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களும் எப்படியெல்லாம் தகர்த்து எறிந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். பல வரலாறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்திலே 99.4% போர் உறுதி வெற்றி என்பதாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த கடைசி காலகட்டத்திலே சஹாபா பெருமக்களுடைய சில மாற்றத்தின் காரணத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு சற்று பிசகியத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தோல்வியை அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்கு தோல்வி என்றால், அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய வீரமாக வாழ்ந்த ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதை போன்று மிகப்பெரிய சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம். மிக உன்னதமான உயர்வான பதவிகளை பெறக்கூடிய அந்தஸ்தை பெற்ற சஹாபா பெருமக்கள் ஷஹீதாகுவதற்கு காரணமாக அமைந்தது சில சஹாபாக்களுடைய சாதாரணமாக கவனக்குறைவு என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். வெளியிட்டவர்களே, அந்த போர்க்களத்திலே 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி நாம் முழுக்க பாதுகாப்பாக இருந்தோம். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, அவர்கள் கலந்து கொண்ட இந்த போர்க்களத்திலே தோல்வி நமக்கு தேவையா என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை இந்த தடைகளை விட்டும் தகர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் சஹாபா பெருமக்களை சற்று தொலைவிற்கு செல்லுகின்றார்கள். சென்ற சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கின்றார்கள். தோழர்களே, திரும்ப வாருங்கள், நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லலாம் என்பதாக அழைக்கின்றார்கள். 70 சஹாபா பெருமக்களை ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிலையிலே சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களை திரும்ப அழைக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் தளரவில்லை. யா ரசூலல்லாஹ், நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றோம், எங்களால் வர முடியாது என்பதாக சொல்லவில்லை. மாறாக அந்த தோல்வியை சந்தித்தாலும் சரி, மீண்டும் வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள் என்ற உத்தரவுக்கிணங்க
சஹாபா பெருமக்கள் திரும்ப வருகின்றார்கள். குறிப்பிட்ட இடத்திலே மதீனா நகரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்திலே சஹாபா பெருமக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகின்றார்கள். 3 தினங்கள் தங்குகின்றார்கள். அப்படி தங்கும் நேரத்திலே சஹாபா பெருமக்களுக்கு இதுவரை தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றார்கள். தோழர்களே, இது என்ன இடம் தெரியுமா? இந்த இடத்தில்தான் அபூ சுஃபியான் அவர்கள் மூலமாக ஒரு கூட்டம் போடப்பட்டது. அந்த கூட்டத்திலே என்னை ஒழிக்க வேண்டும், என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு இடம்தான் இந்த ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு பழைய செய்திகளை நினைவூட்டுகின்றார்கள். தோழர்களே, அவர்கள் கொல்ல வேண்டும் என்பதாக நினைத்தார்கள், கொல்ல முடியவில்லை. ஆனால் வெற்றி கிடைக்கும் என்பதாக நாம் நினைத்து போர்க்களத்திலே வந்தோம். அல்லாஹ் தஆலா தோல்வியை தந்திருக்கின்றான். அல்லாஹ் நாடியதே கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு சாதாரணமாக மிகப்பெரிய தோல்வியை சாதாரணமான விஷயமாக எடுத்து சொல்லி தைரியத்தை சொன்ன வரலாறு தான் ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய உஹது போர்க்களத்திலே தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியம் ஊட்டக்கூடிய நிகழ்ச்சியாக அது அமைந்திருக்கிறது. இந்த போர்க்களத்திற்கு பின்பாக அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பலவிதமான வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்றான். அப்படி இறக்கும் நேரத்திலே அந்த வசனங்களுக்கு மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், தோழர்களே, பத்ர் போர்க்களத்திலே உங்களுக்கு எதிராக இருந்த அந்த எதிரிகள் பலர் உயிர் நீக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அதே போன்று அவர்களுக்கு இந்த அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடிய ஒன்றுதானே தவிர அதற்காக நீங்கள் சளைத்து விட வேண்டாம், ஓரமாக அமர்ந்து நீங்கள் சுரங்கி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒன்றாக அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டு தோல்வியை சந்தித்த அந்த நேரத்திலே, மனம் தளர்ந்த அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபா பெருமக்களுக்கு சுப செய்தியை அல்லாஹ் சொல்கின்றான். தோல்வியை சந்தித்த நேரத்திலே கூட அந்த சஹாபா பெருமக்கள் துவண்டு விடவில்லை. அவர்கள் தைரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கின்றார்கள், செல்வோம் என்பதாக மனப்பூர்வமாக தைரியமாக வந்தார்களே அந்த சஹாபா பெருமக்களுக்கு சுப செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய வசனங்களை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் துவண்டு செல்லக்கூடிய நேரத்திலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்த காலங்களை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பின்பாக யமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திலே முஸைலமத்துல் கல்லாப் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக இருந்து கொண்டு நானும் நபி என்பதாக வாதிட்ட ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன், அவனுக்கு எதிராக அந்த போர்க்களம் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களால் முடிந்தவரை மிக உற்சாகமாக போரிடுகின்றார்கள். குறிப்பிட்ட நேரம் வரக்கூடிய நேரத்திலே எதிரிகள் எல்லாம் தாக்கப்படுகின்றார்கள். மிக கொடூரமான முறையிலே தாக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை, ஒரு கவிதையை படித்து உற்சாகப்படுத்துகின்றார்கள். தோழர்களே, நாம் வந்தது மதீனாவிலிருந்து வந்தது மீண்டும் மதீனாவிற்கு திரும்புவதற்காக கிடையாது. நம்முடைய எல்லை என்பது அல்லாஹ்வினுடைய பிரியமும் சொர்க்கமும் தான் என்பதாக உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஒரு கவிதையை படிக்கின்றார்கள். இந்த உற்சாகமூட்டக்கூடிய கவிதையை கேட்ட சஹாபா பெருமக்கள் மிக வீரத்தோடு மிக அளவுக்கு அதிகமான முறையிலே போரிடுகின்றார்கள். அந்த போரினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? அந்த முஸைலமத்துல் கல்லாப் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய படை வீரர்கள் எல்லாம் விரண்டோடுகின்றார்கள். அருகாமையில் இருந்த ஒரு கோட்டைக்குள்ளாக உள்ளே நுழைந்து கொள்கின்றார்கள். நுழைந்து கோட்டையினுடைய கதவை தாளிட்டுக் கொள்கின்றார்கள். இதற்கு பின்பு அந்த எதிரிகள் வீரம் இல்லாததன் காரணத்தினால் கோட்டையினுடைய உட்பகுதியில் இருந்து பலவிதமான அம்புகளை
கண்மூக்கு தெரியாத வண்ணமாக எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய உடைமைகள் உயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை நடைபெறுகின்றது. தோழர்களே, இந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்டால் எதிரிகளை நாம் வென்று விடலாம் என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை சொல்ல, அது பலமான கதவு, ஒரு அரண்மனையினுடைய அந்த கதவை சாதாரணமாக எப்படி திறப்பது என்பதாக ஒரு நிர்பந்தமான சூழலிலே இதே சஹாபி பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா முன்வருகின்றார்கள். முன்வந்து சொல்கின்றார்கள், தோழர்களே, நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் இந்த கோட்டைக்குள்ளாக நான் செல்கின்றேன். உள்ளே செல்வதற்கான பாதை கிடையாது. இந்த கோட்டையினுடைய மேற்பரப்பின் வழியாக என்னை தூக்கி எறியுங்கள், கோட்டைக்குள்ளாக நான் செல்கின்றேன் என்பதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள். மிகப்பெரிய கேடயத்தை கையில எடுத்து கேடயத்திற்கு மேலாக இந்த சஹாபியை அமர வைக்கின்றார்கள். நிறைய ஈட்டிகளை அவர்களுக்கு தற்காப்பாக அதோடு அனுப்பி அவர்களை தூக்கி வீசுகின்றார்கள். எதிரிகள் குவிந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்குள்ளாக இந்த சஹாபி உள்ளே சென்று விழுகின்றார்கள். அவர்கள் விழுந்தால் நிச்சயமாக ஷஹீதாக்கப்படுவது உறுதி என்பதாக தெரிந்த அவர்கள் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மரணம் உறுதி என்பதை தெரிந்தும் கூட அவர்கள் அனுமதியை வழங்கினார்கள். என்னை உள்ளே தூக்கி எறியுங்கள், என்னால் முடிந்தால் நான் இந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விடுகின்றேன், என்னால் முடியவில்லை என்றால் அல்லாஹ்விற்காக நான் ஷஹீதாக்கப்பட்டு விடுகின்றேன் என்பதாக சொல்லி அந்த சஹாபி கோட்டைக்குள்ளாக சென்று அவர்களை எதிரிகள் வசமாக சுற்றி வளைத்துக் கொள்கின்றார்கள். தாக்குவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். தாக்குதல் மிக கொடூரமாக நடைபெறுகின்றது. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த போர்க்களத்திற்கு மத்தியிலே எதிரிகளுக்கு மத்தியிலே ஒரே ஒரு முஸ்லிமாக தன்னம்பிக்கையோடு தன்னந்தனியாக அந்த கோட்டைக்குள்ளாக சிக்கிக் கொண்டார்கள். அப்படி சிக்கும் நேரத்திலே இவருடைய பார்வைகள் எல்லாம் கோட்டை கதவை திறக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு கோட்டையின் பக்கமாக சற்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டே வருகின்றார்கள். எதிரிகள் பலமாக தாக்குகின்றார்கள். எப்படியோ ஒரு வழியாக கோட்டையினுடைய கதவை திறக்கின்றார்கள். திறந்து வெளியே வந்து கீழே விழுந்து விடுகின்றார்கள். உடல் முழுக்க 80 காயங்கள், மிக பலமான மிக மிக பலமான காயங்களோடு ஈட்டிகள் தாக்கப்பட்டு அந்த சஹாபி அவர்கள் முடியாத நிலையிலே கீழே விழுந்து விடுகின்றார்கள். அந்த சஹாபியை பற்றி வரலாற்றிலே சொல்கின்றார்கள், கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வீட்டிலே தங்கி சிகிச்சை பெறும் அளவுக்குள்ள மிக கடுமையான காயங்கள் அவர்களை பாதித்திருந்தது என்பதாக சொல்லிவிட்டு அந்த காயத்தை சரிபடுத்துவதற்காக வைத்தியத்தை பார்ப்பதற்காக வீரர்களிடையே ஒருவராக திகழ்ந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். வீட்டிலேயே தங்கி அவர்களுக்கு தேவையான அத்தனை சிகிச்சையும் கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். இப்படி தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தகர்த்தெறிய முடியும் என்பதை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். எண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்களே, பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அந்த கோட்டையினுடைய கதவை திறக்கின்றார்கள். திறந்த மாத்திரத்திலே சஹாபா பெருமக்கள் கீழே விழுந்த இந்த சஹாபியை பார்க்கவில்லை. சில சஹாபா பெருமக்கள் பொறுப்போடு கவனித்துக் கொண்டார்கள். மற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் எதிரிகளை நாம் தாக்க வேண்டும், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு எதிராக நின்றவர்கள் என்ற காரணத்தினால் அந்த போர்க்களத்திற்குள்ளாக அந்த கோட்டைக்குள்ளாக உள்ளே நுழைகின்றார்கள். 20,000 நபர்களை ஒரே நேரத்திலே கொண்டு விடுகிறான் வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவர்களே, ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டதென்றால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம், அலுபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகை எந்த இடத்திலே சென்றாலும் சரி முதல் பரிசை தட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தது. அந்த அலுபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் எந்த நேரத்திலே எந்த போட்டியிலே கலந்தாலும் சரி முதல் பரிசை வெல்லக்கூடிய அந்த அலுபா என்று சொல்லக்கூடிய ஒட்டகை ஒரு தினத்திலே தோற்று விடுகின்றது. அது தோத்தது மிகப்பெரிய வீரரிடத்தில் அல்ல, கிராமவாசியாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே அந்த ஒட்டகை தோற்று விடுகின்றது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் மிகப்பெரிய கவலையிலே ஒரு சாதாரணமாக
கிராமவாசியிடத்திலே எப்போதும் வெற்றி பெறக்கூடிய இந்த ஒட்டகம் இன்றைய தினத்திலே தோற்று விடுகின்றது. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான ஒட்டகம் தோற்று விட்டது என்பதாக மனதை கஷ்டப்படுத்திய நிலையிலே சஹாபா பெருமக்கள் முகத்தை வித்தியாசமாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே, சோகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? எப்போதும் இருப்பதை போன்று சுறுசுறுப்பை காணவில்லை என்பதாக சஹாபா பெருமக்களிடத்திலே கேட்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா நேரத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய தங்களுடைய முபாரக்கான ஒட்டகை இன்றைய தினத்திலே ஒரு கிராமவாசியிடத்திலே தோற்றுவிட்டதை நினைக்கும் போது மனது வேதனையாக இருக்கிறது. இப்படி தோல்வியை சந்தித்து விட்டது என்பதாக வருத்தமடைகின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து யதார்த்தமான முறையிலே ஒரு வார்த்தையை பேசுகின்றார்கள். ஒரு தலைவராக நின்று கொண்டு பேசுகின்றார்கள். தோழர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா மனிதருக்கும் எல்லா நேரத்திலேயும் வெற்றியை கொடுப்பது கிடையாது. சில நேரங்களிலே அல்லாஹ் தஆலா தோல்வியையும் கொடுப்பான். அந்த தோல்வியை கொடுக்கும் நேரத்திலே பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகு என்பதாக சொல்லி காண்பித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள், தோழர்களே, இன்றைய தினத்திலே வெற்றி பெறக்கூடிய இடத்திலே அந்த கிராமவாசி அமர்ந்திருக்கின்றார். எனவே அல்லாஹ் தஆலா அந்த கிராமவாசிக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றான். என்னுடைய ஒட்டகைக்கு அல்லாஹ் தஆலா தோல்வியை தந்திருக்கின்றான். எனவே வெற்றியை தோல்வியை அல்லாஹ் மாற்றி தரும் நேரங்களிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டுமே தவிர துவண்டுவிடக் கூடாது என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே தைரியத்தை சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சஹாபியை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர்களாக படுத்த படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். சென்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை நோய் விசாரிக்கின்றார்கள், நலம் விசாரிக்கின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீக்கிவிடு, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். துஆ செய்த நேரத்திலே தன்னுடைய மிகப்பெரிய வியாதி நீங்கியதை போன்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அந்த சஹாபி மாறிவிடுகின்றார்கள். அந்த சஹாபி உடனடியாக கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய சொத்துக்களை தந்திருக்கின்றான், பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தை முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி நான் வக்ஃப் செய்து விடுகின்றேன், தரவா என்பதாக கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனடியாக ஏற்கவில்லை. ஒரு தலைவராக இருந்தார்கள். இருந்து கொண்டு இந்த மனிதர், இந்த சஹாபி தன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்ற துஆவின் காரணத்தினால் பொருளாதாரத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது தேவையில்லை என்பதாக நினைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இல்லை, முழுவதும் தேவையில்லை என்பதாக சொல்கின்றார்கள். அந்த சஹாபி இரண்டாவதாக சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்திலே பாதியை தருகின்றேன் என்பதாக சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதையும் மறுக்கின்றார்கள். மூன்றாவதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பாதியை தருகின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை ஏற்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஏற்கும் நேரத்திலே சொன்னார்கள், இன்னும் குறைத்தாலும் பரவாயில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, எந்த நேரத்திலேயும் நமக்கு கிடைத்தால் பரவாயில்லை என்பதாக நினைக்கும் தலைவர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறருடைய மனதை நிறைத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம். எனவே வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் தடுமாற்றம் ஏற்படும் நேரங்களிலே அதை தகர்த்தெறிப்பதற்கான பாதைகள் என்ன என்பதை கண்டறிந்து வாழ வேண்டும். அந்த மனிதன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையிலே முஹர்ரம் மாதத்திலே, சிறந்த மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினங்களிலே நோன்பு வைப்பது சுன்னத்தாக மார்க்கம் ஆக்கியிருக்கிறது. இந்த நோன்பு ஒரு ஆண்டினுடைய பாவங்களை
மன்னித்து விடுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த சிறப்பான நோன்பை நோற்று வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி வரும் காலங்களிலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினங்களாக வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. எல்லா தேவைகளையும் முழுமையான முறையிலே அல்லாஹ் நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியோடு இறுதி வரை வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.